மகா, உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. ஆமா, உங்க கொரட்ட சத்தத்தினால என் தூக்கமே போயிடுச்சு. டேய், உங்க ரெண்டு பேர்னால இன்னைக்கு பொழப்பே போச்சுடா. மச்சான், அவ கூட யாருமே வாழ முடியாதுடா. ஆமா, உங்களாலே இருக்க முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் யாரும் காட்டுற பாரு உனக்கு. இதுவரை காட்டினதே பார்க்க முடியல, இனி வேற காட்ட போறீங்களா? முதல்ல என்ன சண்டைங்கிறது எனக்கு சொல்லுங்க. மச்சான், அவளுக்கு ஒழுங்கா சமையலே பண்ண தெரியாதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவரு செம கஞ்ச பேசினாரி. இவரோட நான் எப்படிதான் வாடுறேன் தெரியுமா? என்ன புருஷனு கூட பார்க்காம சத்தமா பேசிட்டு இருக்க? நீங்க மட்டும் பொண்டாட்டி முன்னாடி கத்தி பேசுறீங்க. டேய், முதல்ல என்ன பிரச்சனைங்கிறது பொறுமையா தெளிவா சொல்லுங்க. டேய், இன்னைக்கு அவள மாப்ள அமைதி அமைதி, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்லுங்க. அப்படிதாங்க. அன்னைக்கு சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி சாவலாம் அப்படின்னு போய் விஷத்தை குடிக்கலான்னு போனா விஷத்தை கம்மியா குடிச்சு சாவு, விஷம் வேஸ்ட் ஆட போதுங்கிறாரு. டேய், இதுலயும் மாடா கஞ்சத்தனம் பண்ணுவ. மச்சான், அவ கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியாது மச்சான். அதனாலதான் அவங்க அப்பா அம்மாவே என் தலையில கட்டி விட்டுருக்காங்க. என்னம்மா அதெல்லாம் பால்வடின மூஞ்சிம்மா. இது மச்சான், என் பர்சனாலிட்டிக்கு எவ்வளோ பொண்ணுங்க என் பின்னாடி வந்தாங்கடா. நான் போய் இவ்வளவு கல்யாணம் பண்ண பாரு. மாப்ள கொஞ்சம் ஓரா போற. இவர் பெரிய தோற ஏதோ போன போச்சு நான் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அவ்வளவு கலாட்டா பண்றாருங்க. காலையில அவ கலாட்டா தாங்க முடியாது மச்சான். ரெண்டு பேரும் ஒன்னா தானே குடிக்கிறோம், சொல்லு. டேய், நீ குடிச்சிட்டு வரும்போது அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? எப்படி இருக்குமா? சொல்றேன். போடு, போடு, அவனை. நீ எல்லாம்